நாம தினமும் பார்க்குற நிலா அது நம்மளை விட்டு சராசரியா ஒரு வருஷத்துக்கு 4 சென்டிமீட்டர் தூரம் தள்ளி போய்கிட்டே இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அப்படி நம்மளை விட்டு தள்ளி போற அந்த நிலா நம்ம பூமியில எவ்வளவு உயிர்கள் வாழ்றதுக்கு எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, நிலவு எவ்வளவு பெரிய ரகசியங்களை தனக்குள்ள மறைச்சு வச்சிருக்கு தெரியுமா? நம்ம பூமி நிலையா இருக்கிறதுக்கு நிலவும் ஒரு முக்கிய காரணம். நிலவோட பிறப்பு முதல் அது நம்ம பூமியில ஏற்படுத்துற தாக்கம் வர 7 உண்மைகளை பத்தி இப்போ பார்க்க போறோம். முதல்ல நிலவு எப்படி பிறந்துச்சு? அது ஒரு பெரிய விபத்து. உங்களால நம்பவே முடியாது. பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி பூமியில ஒரு பயங்கரமான மோதல் நடந்திருக்கு. செவ்வாய் கிரகம் அளவுக்கு இருந்த ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் பூமியோட மோதி பிரிஞ்சு போன துண்டுகள்ல இருந்து தான் நம்ம நிலா பிறந்திருக்கு. சரிங்க, நிலவு இப்படி மோதி பிறந்துருச்சு. ஆனா நிலாவோட இன்னொரு பெரிய ட்ரிக் என்னன்னு பாருங்க. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? நிலாவோட ஒரே ஒரு பக்கத்தை மட்டும்தான் நம்மளால எப்பவுமே பார்க்க முடியும். இன்னொரு பக்கத்தை பூமியிலிருந்து நம்மளால பார்க்கவே முடியாது. ஏன்னா நிலா சுத்துற நேரமும் நம்ம பூமியை சுத்தி வர நேரமும் சரியா ஒன்னா இருக்கு. ஆச்சரியமா இல்லையா? இது இயற்கை செஞ்ச ஒரு பெரிய மேஜிக். அந்த ஒரு பக்கம் காட்டுறதுலயே இன்னொரு பெரிய ஆச்சரியம் இருக்கு. நிலா நம்ம பூமிக்கு சைஸுக்கு ஒப்பிடும்போது ரொம்ப பெருசு. மற்ற கிரகங்களோட நிலாக்களை விட நம்ம நிலா தான் நம்ம பூமிக்கு ரொம்ப பொருத்தமா பெருசா இருக்கு. அதனால தான் நம்ம பூமி விண்வெளியில ரொம்ப தனித்துவமா இருக்கு. ஆனா இதை விட ஒரு அதிர்ச்சியான உண்மை இருக்கு பாருங்க. இப்படியே போனா இன்னும் பல லட்சம் வருஷம் கழிச்சு நாம பார்க்குற முழு சூரிய கிரகணத்தை நம்மளால பார்க்கவே முடியாது. நினைச்சே பார்க்க முடியல. சரி, நம்மளை விட்டு தள்ளி போறதை விடுங்க. நிலால டெம்பரேச்சர் சேஞ்ச் எவ்வளவு மோசமா இருக்குன்னு பாருங்க. நிலால காத்து மண்டலம் சுத்தமா இல்லையா? அதனாலதான் இந்த நிலைமை. பகல்ல சன்லைட் அடிக்கும் போது டெம்பரேச்சர் 127 டிகிரி. ஆனா டார்க்கான நைட்டு வந்தா -173 டிகிரிக்கு குறைஞ்சிரும். ஒரு நாள்ல இவ்வளோ பெரிய டெம்பரேச்சர் சேஞ்சு. ஆனா இந்த கொடுமைக்கு நடுவில் ஒரு பெரிய நல்லது நடக்குது. கடல்ல அலைகள் வருது இல்லையா? அதுக்கு வேற எந்த காரணமும் இல்லைங்க. நம்ம நிலாவோட ஈர்ப்பு விசை தான். கடல்ல உள்ள தண்ணியை நிலா இழுக்கும் போது தான் அலைகளா உருவாகுது. அது மட்டும் இல்ல, நம்ம பூமியோட சுழற்சி வேகத்தையும் இந்த நிலா தான் மெதுவாக்குது. இவ்வளவு அற்புதம் பண்ற நிலா ரொம்ப கனமா இருக்கு. மற்ற நிலாக்களை விட நம்ம நிலா தான் ரொம்ப வெயிட் அதிகம். இவ்வளவு கனம் இதுக்கு எங்க இருந்து வந்துச்சு? நிலவுக்குள்ள நிறைய கனமான உலோகங்களும் பாறைகளும் இருக்குன்னு அர்த்தம். இது நம்ம பிரபஞ்சத்தோட ரகசியம். ஆனா கடைசியா ஒரு வருத்தமான உண்மை. விண்வெளி வீரர்கள் நிலவுக்கு போனப்ப அங்க விட்டுட்டு வந்த பழைய பொருட்கள், ஏன் அவங்க விட்டுட்டு வந்த கழிவுகள் கூட நிலவுல இருக்கு. நிலவு ஒரு அழகா இருந்தாலும் நாம் அது ஒரு குப்பை மேடா மாத்திட்டோங்கிறது தான் கசப்பான உண்மை. பாத்தீங்களா, ஒரு நிலவுக்குள்ள இவ்வளோ பெரிய சயின்ஸ் டிராமா நடந்திருக்கு. நிலவு பிறந்ததுல இருந்து அது நம்ம பூமியில ஏற்படுத்துற மேஜிக் வர எல்லா விஷயமும் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. இந்த உண்மைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல இதை விட பெரிய ரகசியத்தோட உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.